வகுப்பு படிக்கும் கிருஷ்ண பிரசாத் பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேச உள்ளது. தமிழை வணங்குவது வழக்கம், அதுவே என் பழக்கம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவே என் உரையின் துவக்கம். என் பெயர் மா கிருஷ்ண பிரசாத். நான் 11ஆம் வகுப்பு ஆபிரிவில் பகிர்கிறேன். கடந்த 2 ஆண்டுகளாக நான் தாய்மொழியின் தமிழை பற்றி பேசி வந்த நான் சமுதாயத்தில் இருக்கும் ஏற்ற தாழ்வுகளை பற்றி உங்களுக்கு புரியும்படி சொல்வதுதான் ஒரு பேச்சாளரின் சிறப்பு. அதுபோல் நம் தாய்மொழியை பற்றி பேசியது போதும் என்றும் இந்த வருடம் உங்களுக்காக ஒரு புது வகையான தலைப்புடன் உங்களை உணர வைக்க வந்துள்ளேன். நான் இப்போது உங்கள் முன் பெண்களின் முன்னேற்றம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். மங்கையராய் பிறந்திடவே நல் மாதவம் செய்திடல் வேண்டும். அக்கூற்றிற்கிறங்க நல் மாதவம் செய்து மங்கையராய் பிறந்த உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். சங்க காலத்தில் உயர்ந்திருந்த பெண்கள் இடைக்காலத்தில் யார் சொல் பேச்சை கேட்டோ என்று தெரியவில்லை. பெண்களுக்குள் பெண்களை அடிமைத்தனப்படுத்திக் கொண்டு அடிப்படையில் அழைத்து தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அதற்கு அவர்களே போராடி அவர்களது உரிமைகளையும் பெற்றுக் கொண்டார்கள். ஏன் மார்ச் 8 நாம் அனைவரும் உலக பெண்கள் தினமாக கொண்டாடுகிறோம் என்று தெரியுமா? நியூயார்க்கில் 15,000 பெண்கள் தங்களது உரிமைக்காக போராடினார்கள். அதில் உயிர் பிழைத்ததோ கொஞ்சம் பேர் தான். பெண்கள் என்றாலே பொறுமை என்பதுதான் அந்த காலத்தில் இருந்தது. அந்த பொறுமையை போட்டு உடைத்து விடுங்கள். பொறுமையோடு இருந்ததால் தான் மண்டோதரி தன் வாழ்க்கையை துளைத்தார். கம்பராமாயணம் நம் அனைவருக்கும் தெரியும். அதில் வரும் முக்கிய பாத்திரம் தான் மண்டோதரி. மூக்கை இழந்த சூர்பனகை சூழ்ச்சி நெருப்பை பற்ற வைத்து ராவணனின் சிந்தையில் சீதையை விதைத்தாலே எல்லாம் மறந்து தங்கை வருணித்த மங்கையை மட்டும் மறக்க முடியாதமாய் மதிக்கற்று நின்றானே ராவணன். அப்பொழுதாவது மண்டோதரி மற்றவர்களின் மனைவிக்கு ஆசைப்படக்கூடாது என்று வாய்த்திருந்து பேசியிருக்க வேண்டும். அவ்வளவு ஏன் அனுமன் தன் மகனான அங்க குமாரனை தரையோடு தரையாக தேய்த்து கொன்றானே, வயிற்றை பிசைந்து நின்றாலே அப்பொழுதாவது போதும் இந்த பாவங்கள் என்று பொங்கி எழுந்து அவள் பேசியிருக்க வேண்டும். இத்தனை காலம் பொறுமையோடு இருந்ததற்கு பிறகு மண்டோதரி கம்பரிடம் கேட்கிறாள், ஒப்பற்ற ஒழுக்கத்தோடும் பொறுமையோடும் என் பாத்திரத்தை படைத்தது என் பிள்ளைக்கு ஒப்பாரி பாடத்தானா என்று. மறுபக்கம் பார்த்தால் நம் கண்ணகி தன் கணவனின் அநீதி, பாண்டிய மன்னனின் அநீதி தீர்ப்பால் தன் கணவனின் உயிர் பிரிந்தது. அவள் கோபத்தால் சீறி எழுந்தாள். பாண்டிய மன்னனின் அறைக்குள் தலைவிரி கோலத்துடன் சென்று உனக்கு எதற்கு இந்த வெண்குடை என்று கேட்ட கேள்வியிலே சரிந்து விழுந்தான் மன்னன். இதை உங்களுக்கு ஏன் நான் சொல்கிறேன் என்று தெரிகிறதா? பொறுமையோடு இருக்க வேண்டிய இடத்தில் பொறுமையோடு இருங்கள். உங்களது உரிமைகளுக்கு நீங்கள் தான் போராட வேண்டும். மயிலே மயிலே இறகு போடு என்றால் போடாது என்பது முதுமொழி. நாம் அதை பிடுங்க வேண்டும். உங்களுக்கு தேவையான உரிமைகளை நீங்கள் கேட்டுதான் வாங்க வேண்டும். இங்கு யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். அது மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் சுமார் 86 பெண்கள் பாலியல் பலாத்காரத்தால் கொல்லப்படுகிறார்கள். இதற்கு